வச்சு பெத்த லாபம் அப்படின்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி இங்க ஒரு விவசாயி 2 ஏக்கர்ல விவசாயம் பண்ணி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் லாபம் ஈட்டிட்டு வராங்களாம். சுமார் 3000 டிராகன் ஃப்ரூட் மரக்கன்றுகளை நட்டு அத பல மாநிலங்களுக்கும் சப்ளை செஞ்சுட்டு வராங்களாம். தண்ணியை பயன்படுத்தினா போதும், பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்த வேணாம், இப்படி பல நன்மைகளை புரிஞ்சுக்கிட்ட இந்த விவசாயியுடைய மாஸ்டர் பிளான் இப்போ பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிர்களையும் வாழ வச்சுட்டு வர இந்த விவசாயம் இயற்கையோடைய ஒரு மகத்தான செயல்ல. அந்த வகையில இந்த விவசாயியோடைய செயலுமே பலரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. பங்காருப்பேட்டை தாலுகால இருக்கக்கூடிய காமசமுத்திரத்தை சேர்ந்த நாராயணப்பா அப்படின்ற விவசாயி என்ன பண்றாங்க அப்படின்னா, தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்துல டிராகன் ஃப்ரூட் அப்படின்ற அயல் நாட்டு பழத்தை வளர்த்துட்டு வராங்களாமா. சோ வருஷத்துக்கு இதனால 15 இருந்து 16 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 2 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 3000 டிராகன் ஃப்ரூட் மரக்கன்றுகளை நட்டு வச்சிருக்காங்களாம். அண்டை மாநிலங்களான தெலுங்கானால இருக்கக்கூடிய ஹைதராபாத், மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய சாங்கிலி, கோலாப்பூர்ல இருக்கக்கூடிய சில நகரங்கள்னு பல இடங்களுக்கு இந்த பழங்களை சப்ளை செஞ்சுட்டு வராங்க. 1 கிலோ பழம் சந்தையில கிட்டத்தட்ட 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த டிராகன் ஃப்ரூட்டோடைய பயிர் நோயால பாதிக்கப்படுறது குறைவுதான். விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய அந்த தண்ணீர் அளவுமே குறைவுதான். அது மட்டும் இல்லாம பூச்சிக்கொல்லியா பயன்படுத்த தேவையில்ல. வறட்சியால வாடுற நாட்டு விவசாயிகளுக்கு இந்த பழப்பயிர் நிச்சயமா நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாராயணப்பா தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த பயிருக்கு செலவுமே கம்மி தான். அது மட்டும் இல்லாம இயற்கை வேளாண் முறையை பின்பற்றி சொந்தமா தனக்கு ஒரு இடம் இருக்கும் போது அந்த இடத்துல இந்த உரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா அதால பெரிய பயன் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவசாய கழிவுகளை ஒன்னா சேர்த்து அதுல மண்புழுக்களையும் விடுறாங்களாமா. இப்படி 40 நாட்கள்ல மண்புழு உரத்துல பயிருக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்குதா. இந்த டிராகன் ஃப்ரூட் இளஞ்சிவப்பு, அதுக்கப்புறமா வெள்ளை நிறம்னு 2 நிறத்துல சாகுபடி பண்ணலாம். அழகான இளஞ்சிவப்பு டிராகன் ஃப்ரூட் பழத்துக்கு அதோடைய விலை அதிகமா. சோ இந்த டிராகன் ஃப்ரூட்டை வளர்க்கறதுக்கு அந்த பயிரை நட்டதுக்கு அப்புறமா 2 வருஷம் நம்ம அதுக்கு காத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அது முழுமையான பலனை கொடுக்கும். ஒரு செடியில இருந்து ஒரு அறுவடைக்கு குறைஞ்சது 50 இருந்து 70 பழங்கள் வரைக்கும் கிடைக்குமா. சோ விவசாயிகள் மத்தியில நாராயணப்பாவுடைய விவசாயம் ரொம்பவே நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.